வணக்கம். முதல் அத்தியாயம் 9வது ஸ்லோகம். அன்யே ச பஹவஷ் ஷூராஹ மதர்த்தே த்யக்த ஜீவிதாஹ நானா ஷஸ்திர பிரஹரணாஹ சர்வே யுத்த விஷாரதாஹ. இப்போ ஒரு கதையை பார்த்துட்டு ஸ்லோகத்தோட பொருளை நம்ம பார்க்கலாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பாலம் கட்டும் வேலை நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த வேலையை ஒரு தலைவன் வழி நடத்தினான். அவனுடன் பலர் இருந்தனர். ஒருவர் கற்களை தூக்குவதில் திறமைசாலி, இன்னொருவர் மரங்களை வெட்டுவதில் திறமைசாலி, மற்றொருவர் அளவெடுப்பதில் சிறந்தவர், வேறொருவர் அனைவரையும் ஒருங்கிணைப்பதில் திறமை பெற்றவர். ஒரு நாள் கடுமையான மழை பெய்தது. இந்த வேலையை நிறுத்திவிடலாம் என்று சிலர் கூறினர். ஆனால் குழுவினர் ஒருவருக்கொருவர் உதவி செய்து தங்கள் திறமையை முழுமையாக பயன்படுத்தினர். இறுதியில் பாலம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. அப்போது தலைவன் கூறினார், ஒரு குழுவின் பலம் ஒரே ஒருவரின் திறமையில் இல்லை, ஒவ்வொருவரின் அர்ப்பணிப்பிலும் ஒற்றுமையிலும் இருக்கிறது என்று. இப்போ இந்த கீதையோட தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கலாமா? துரியோதனனும் தனது படையின் வீரர்களை பற்றி இதே போலதான் கூறுகிறான். பல வீரர்கள், பல திறமைகள், அர்ப்பணிப்பு, போர் திறமை, இவை அனைத்தும் தான் என்னுடைய படையின் வலிமை என்று அவர் கூறுகிறார். இதில் நமக்கு வாழ்க்கை பாடம் என்ன? அர்ப்பணிப்பு மிக முக்கியம். ஒரு செயலில் வெற்றி பெற திறமை மட்டும் போதாது, அர்ப்பணிப்பும் பொறுப்புணர்வும் தேவை, இல்லைங்களா? இரண்டாவது, ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உள்ளது. குடும்பம், பள்ளி, அலுவலகம் அல்லது எந்த குழுவாக இருந்தாலும் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் முக்கியம். மூன்றாவது, திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். பலவிதமான ஆயுதங்களில் வீரர்கள் தேர்ச்சி பெற்றிருந்ததை போல நாமும் நமக்கு தேவையான திறமைகளை தொடர்ந்து வளர்த்து கொள்ள வேண்டும். நான்காவது, ஒரு முக்கியமான சிந்தனை. துரியோதனனி எனக்காக உயிரையும் கொடுக்க தயாராக உள்ளார்கள் என்று பெருமையாக சொல்லுகிறார். ஆனால் வாழ்க்கையில் மற்றவர்களின் விசுவாசத்தை சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் அவர்களின் நம்பிக்கையை நல்ல செயல்களுக்காக மதிக்க வேண்டும். இன்றைய கீதையின் சிந்தனை என்ன? திறமை உன்னை முன்னேற்றும், அர்ப்பணிப்பு உன்னை உயர்த்தும். ஆனால் அந்தந்த திறமையை நல்ல நோக்கத்திற்கு பயன்படுத்துவதே உண்மையான வெற்றி. திறமை, அர்ப்பணிப்பு, ஒற்றுமை, நல்ல நோக்கம் வாழ்க்கையின் உண்மையான வலிமை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.